அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் புதுசாக வந்திருக்கிற கூப்பன் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூப்பன் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டட் கூப்பன் பிஸ்னஸ். இதுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மந்த்லி 7,000, அதாவது 3 மந்த்துக்கு வந்து கம்பல்சரி 7,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 டைப் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் அந்த பிளானை செலெக்ஷன் பண்ணி அதில் வந்து இன்கம் நீங்கள் அதிகமாக பெறலாம். அதில் 3 டைப்பாக இருக்குது. அது என்னென்ன டைப்னு பார்க்க போகிறோம். இந்த இன்கம் வந்து 4 to 6 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியடுக்கான இன்கம்மு அந்த 4 to 6 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 to 6 இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது அக்செப்டட் கூப்பன் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் சேல்ஸ் டீமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 3,500 கிடைக்கும். அதுவே டிஜிட்டல் இன்ஃப்ளூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 3,500 கிடைக்கும். அதுவே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 2,000 கிடைக்கும். அதுவே அந்த 4 to 6 மந்த் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 கிடைக்கும். அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 10,000 கிடைக்கும். இது வந்து கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் 7,000 3 மந்த்து கட்டினா மட்டும்தான் உங்களால் வந்து இதில் கண்டினியூஸாக ரன் பண்ண முடியும். நீங்கள் 1 மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடியா வந்து கண்டிப்பாக பிளாக் ஆகிடும். அதனால் இந்த பிளான் செலெக்ஷன் பண்ணும்போது பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ இன்கம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாட் அக்செப்டட் பிஸ்னஸ். இது வந்து ப்ரொமோஷன் டீம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சேம் அதே 4 to 6 மந்த் அதே ட்ரைனிங் பீரியட் தான், சேம் அதே கண்டென்ட் தான், பட் அமௌண்ட்டு மட்டும் கம்மியாக கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ட்ரைனிங் பீரியடில் மந்த்லி வந்து 1,000 rupees கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூசராக இருந்தாங்க அப்படின்னாலும் மந்த்லி 1,000 rupees கிடைக்கும். அதே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தாங்க அப்படின்னாலும் மந்த்லி வந்து 500 கிடைக்கும். அதுவே அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5,000 கிடைக்கும். அதுவே டிஜிட்டல் இன்ஃப்ளூசராக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு 5,000 கிடைக்கும். அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2,500 கிடைக்கும். இப்போ 2 பிளானாக கொடுத்துருக்காங்க. வித் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் பிளான் செலெக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பிளானில் செலெக்ஷன் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் நீங்கள் எஸ்பிஓவில் அதே பிளானில் தான் ட்ராவல் பண்ண முடியும். இடையில எந்த பிளானுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் சேல்ஸ் டீமில் இருக்க முடியும். இல்லை ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீமில் மட்டும்தான் இருக்க முடியும். இல்லை எங்கிட்ட 3 மந்த்துக்கு அப்புறமா அமௌண்ட் வந்துடும் நான் ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறேன் அப்படின்னாலும் உங்களால் கம்பல்சரி போக முடியாது. அதனால் வந்து எந்த டீம் எந்த பிஸ்னஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்க, சேல்ஸ் டீமா இல்லை ப்ரொமோஷன் டீமாங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஐடி எப்படி லாகின் பண்ணி எந்த ப்ரொமோஷன் டீமா இல்லை சேல்ஸ் டீமாக நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுங்க தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரோமில் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்துடும். கீழே வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்குது எல்லாமே காட்டும். இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம் கூப்பன் கோட் அக்செப்ட், அதாவது 7,000 rupees நான் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணி சப்மிட் கொடுங்க. இல்லை நான் 7,000 வந்து கட்ட முடியாது, நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ப்ரொமோஷன் டீமில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இல்லை நான் ரெண்டுலேயுமே செலெக்ஷன் பண்ணல, எனக்கு கட்டின அமௌண்ட் ரீஃபண்ட் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிறவங்க மட்டும், ரீஃபண்ட் வேணுங்கிறவங்க மட்டும் இந்த ரெட் கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இது சப்மிட் கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக எந்த டீம்னு பார்த்துட்டு செலெக்ஷன் சப்மிட் கொடுங்க. நீங்கள் இது வந்து ஒரு டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இதே டீமில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கம்பல்சரி இதை மட்டும் கரெக்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருமே கம்பல்சரி நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் போட்டு வர்ற ஆடியோ எல்லாமே கம்பல்சரி கேளுங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் தெரியும். அதனால் எல்லாருமே கம்பல்சரி நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோங்களும் கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.